இந்த பொண்ணு இறந்து போனதுக்கு நம்ம எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், என்ன காரணம் வச்சுக்கிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு வந்து வரதட்சணை கொடுமை அவங்களோட மாமியார் மாமனார் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்துல அவங்களோட ஹஸ்பண்டும் வரதட்சணை கொடுமை கொடுத்துருக்காங்க. அந்த வரதட்சணை கொடுமை தாங்க முடியாம தான் இந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு முக்கியமான காரணம் தான். அண்ட் இதோட சேர்த்து இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு. இந்த பையன் வந்து ஒரு விதமான செக்ஸ் டார்ச்சர் இந்த பொண்ணுக்கு, ரிதன்யா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பொண்ணுக்கு வந்து கொடுத்துருக்காப்ல. கான் வீடியோஸ்ல வர மாதிரி அந்த பெண்கள்லாம் வருவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ரிதன்யாவை நடந்துக்க சொல்லியிருக்காப்ல. இந்த ரெண்டு டார்ச்சர், பிசிக்கல் டார்ச்சர் மென்டல் டார்ச்சர் தாங்க முடியாம தான் இந்த பொண்ணு வந்து இப்ப தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்குது. இந்த இன்டர்நெட் பிளஸ் இந்த முக்கியமா இந்த கான் வீடியோஸ்லாம் நம்ம சமுதாயத்தை வந்து சீரழிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஒரு செக்ஸ் எஜுகேஷனான வீடியோஸ், இதுல இருந்து பல விஷயங்களை கத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இதெல்லாம் மனுஷனை வந்து சீரழிக்குது. இப்ப ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாப்பிள்ளையும் இந்த பொண்ணுக்கு வந்து வரதட்சணை கொடுமை கொடுத்துருக்கான். நான் கேட்கிறேன், உனக்குலாம் வெக்கமாவே இல்லையா? மீசை இருந்துட்டா எல்லாரும் ஃபேமிலி ஆயிடுவாங்களா? இல்ல இந்த ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி வருதுன்னா அந்த பொண்ணு கிட்ட இருந்து எவ்வளவு புடுங்க முடியுமோ, எவ்வளவு டார்ச்சர் கொடுக்க முடியும், புடுங்கி அவங்க அப்பா அம்மாவோட ரத்தத்தை குடிக்கிறாங்க சில ஆம்பளைங்கள். எல்லாத்தையும் நான் சொல்லல, சில ஆம்பளைங்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வெக்கப்படணும்.